கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவருடைய ஆசீர்வாதம் சொல்ல முடியாதது. அவர் எவ்வளவு பெரிய தேவன், முழு உலகத்தை சிருஷ்டித்து அண்ட சராசரங்களை காத்து நடத்துகிற தேவன். அவருடைய பொக்கிஷங்கள் ஏராளம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் திருப்தியாய் ஆசீர்வதிக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதமும் அவருடைய பொக்கிஷத்தில் இருக்கிறது. உங்களுடைய தேவை அவருக்கு ஏமாத்திரம். ஏதோ ஒரு தேவை, பண கஷ்டம், நெருக்கப்படுறீங்களா, கடன் பிரச்சனை, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போகுது, இஎம்ஐ கட்டியே ஓஞ்சி போயிட்டேன், என்னைக்கு இதுல இருந்து விடுதலை அடைய போறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? இனி நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். எதற்காக? நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாய் கொடுப்பதற்காக. அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து, என் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வாழ்க்கையே போராட்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு வறுமையில இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், நிம்மதியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தம்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க.